Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோ 10th 11th 12th private and arrear ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ private and arrear ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்டர்னல் மார்க்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல தான் அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்னல் மார்க்ஸ் வந்து அசஸ்மெண்ட் அண்ட் யூனிட் எக்ஸாம், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸை வச்சு அவங்களுக்கு இன்டர்னல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ நம்ம பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுப்பாங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் படித்து ஃபார் எக்ஸாம்பிள் 10th நீங்கள் 5 சப்ஜெக்ட்ஸும் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இதில் ஏதாவது 1-2 சப்ஜெக்ட் வந்து ஃபெயிலாக இருந்தீங்கன்னா அரியர் வந்து தனியாக எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஸ்கூல் இல்லாமல் தனியாக அரியர் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவீங்க. அப்போ வந்து அந்த இன்டர்னல் 10 மார்க், இப்போ இங்கிலீஷில் வந்து 10 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் இருக்கும், மீதி 90 மார்க்ஸ் நம்ம தியரி எக்ஸாம் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 10 மார்க்ஸ்ன்றது எப்படி நம்ம அரியர் எக்ஸாம் எழுதும்போது கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் எக்ஸாம் எழுதிருக்கும் போது உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் வந்து ஸ்கூல்ல இருந்தே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்னல் மார்க்ஸ் வந்து அப்படியே ஆட் ஆன் ஆகும். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து 8 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, ஸ்கூலில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த எக்ஸாமில் ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டீங்க, இப்போ தனியாக எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த இன்டர்னல் 8 மார்க்ஸ் வந்துன்றது அப்படியே வரும். இப்போ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ன்றது ஸ்கூலே போயிருக்க மாட்டாங்க, டேரெக்டாக வந்து 9th டிஸ்கண்டினியூ இருப்பாங்க, 10th டேரெக்டாக ப்ரைவேட்டாகவே எக்ஸாம் எழுதுவாங்க ஸ்கூல் போகாமல். அண்ட் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th ஸ்கூலில் படிச்சுட்டு 11th and 12th வந்து டேரெக்டாக ப்ரைவேட்டில் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்கூல்லேருந்து எந்த ஒரு இன்டர்னல் மார்க் இருக்காது, ஏன்னா ஸ்கூல்லே அவங்க போகல. இப்போ இன்டர்னல் மார்க் அவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கிலீஷில் நீங்கள் 90 மார்க்ஸ் தியரி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, இப்போ நீங்கள் 90க்கு எவ்வளோ எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 90க்கு 50 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 5 மார்க்ஸ், இல்லை 30 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ அந்த மார்க்கை நீங்கள் தியரி மார்க்கில் எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 60னா 6 மார்க்ஸ் கொடுப்பாங்க, 70 மார்க்ஸ் 70 எடுத்திங்கன்னா 7 மார்க்ஸ் கொடுப்பாங்க, 90க்கு 80 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்ஜின் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இன்டர்னல் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வராதுன்னு நினச்சிட்டு பயப்படாதீங்க. நீங்கள் தியரி எக்ஸாமில் 90 மார்க்ஸ் எடுக்கும்போது அதில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 90க்கு நீங்கள் 40 எடுத்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். 40 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு +4 44 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ அதனால் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கிளாரிஃபிகேஷன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இந்த இன்டர்னல் மார்க்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.